இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? அண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓ, இப்ப என்ன பண்றது? திரும்ப உள்ள போய் பாத்துடலாமா? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? போச்சு போச்சு, நான் செத்தேன். என்ன நீ சொல்றீங்க? அங்க பாருங்க. ஏய், இவங்க உன் அத்தை தானே? இவங்க எப்படி இங்க? தெரியலையே. ஆனா எங்க அத்தை கண்ணுல மட்டும் நான் மாட்டேன். அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. கார் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம். நீ இந்த பக்கம் போங்க. சீக்கிரமா. ஏமா வா வா வா, சீக்கிரம் வா. ரித்திகா, இங்க பாரு. அவங்களுக்கு விஷயம் தெரிய வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? பாக்குறதுக்கு வேற யாரையோ தேடி போற மாதிரி இருக்கு. தெரியலையே. ஆனா இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்து தான். சீக்கிரமா போயிடலாம். வண்டி எடு. அப்ப கபிலன்? ஐயோ, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது நான் செத்தேன். சீக்கிரம் கிளம்பு. சரி விடுங்க, நம்ம போலாம். முன்னாடி தானே வர முடியாது, பின்னாடி வந்து பிடிக்கிறேன். ஐயோ, அம்மா. வருமா, இதுக்கு மேல உனக்கு தப்பிக்க வழி இல்ல. உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்ப, இல்லனா என்கவுண்டர்ல செத்துருவ. நீங்க என்ன கொன்றுவீங்களா? பாப்பா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சரி, நல்லா சிரிச்சுக்கோ. ஏன்னா இந்த தடவை நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பாப்பா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். யாராலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. Here we go! Yeah! What a timing, brothers. I appreciate it. Eddie, come on! Hey! பூச்சாண்டியா காட்டுற? இன்னைக்கு இருக்கடி உனக்கு. எங்கடி ஓடுற? இன்னும் எவ்வளவு தூரம் தான் ஓடுவ? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வீட்டுக்கு வா. நீ பார்க்காத ஒரு செல்லம்மாவை இன்னைக்கு பாப்ப. பாய்ஸ், அந்த பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். டிஸ்பஸ். சொல்றா, அந்த வர்மா எங்க இருக்கா? சொல்றா. உங்க புடவைக்கு பின்னாடி தான் இருக்கான் ஆபீசர்.
ஆனா உங்கள மாதிரி மாஸ்க்குள்ள மறைஞ்சிருக்கான். கண்ண கிழப்படு. ஓடுறா. டிராப் யூ கன். குட் பாய். எங்கடா உன் கூட வந்த பொண்ணு? பின்னாடி தான் இருக்கேன். ஏய், Well done, Johnny. Well done. Well done. I like it, brother. I like it. இது வரைக்கும் யாரும் என்ன இவ்வளவு நெருங்கி வந்ததில்ல. ஆனா நீ என் தலையில துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்ட. அதுக்கு முதல்ல நான் உன்னை பாராட்டுறேன். நீ என்னுடைய ஸ்பெஷல் எனிமி. அதான் உன் முகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. இன்னொரு நாளைக்கு பார்ப்பேன். கீழே மண்டி போட வச்சு பார்ப்பேன், கெஞ்ச வச்சு பார்ப்பேன். பாப்பா, see you later. சீனியர் வாங்க. டேய், அண்ணா இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான்டா ஒரு வேகமே வருது. அண்ணா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ உங்க முகத்தை பாத்துருப்பானே. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ற, ஆனா நான் அவ முகத்தை பார்க்க முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்றேன்டா. எங்க போயிட போறா? என்னைக்கு இருந்தாலும் அவன் என் முன்னாடி வந்து தான் நிக்க போறா. நிக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஏண்டி இப்ப எதுக்குடி சம்பந்தமே இல்லாம ஐலி வாட்ச் எடுத்து வச்சுட்டு கத்திட்டு இருக்க? இத நான் எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியுமா? அந்த அம்மா இன்னைக்கு ஒரு ரவுடிய துரத்திட்டு ஓடுனாங்க. அப்போ அவ கையில இருந்த இந்த வாட்ச் கழண்டு விழுந்துருச்சு. அததான் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் எப்படி தெரியுமா? பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி துரத்திக்கிட்டு ஓடுறா. ரவுடிய துரத்துனது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த இந்த பார், இந்த கூத்தடிக்கெல்லாம் போவாங்களே, என்னது? பப், அங்கேயும் போனா. ஐயோ, அதையும் என் 2 கண்ணால பார்த்தேன். யாரு அவ? அயலி அங்க போய் குடிச்சிட்டு டான்ஸ் வேற ஆடுறாளா? அவளை போய் நீ பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போய் சொல்றியேடி. அவளே ஒரு பயந்தவங்களே, அதுல அவ ரவுடிய வேற துரத்துறாளா? பொடி பொடி போக்கத்தவளை. சரிம்மா, அப்ப இந்த வாட்ச் யாரோடது? ஏண்டி இந்த மாதிரி வாட்ச ஊர் உலகத்துல யாருமே கட்ட மாட்டாங்களா? இல்ல எந்த கடையிலயுமே கிடைக்காத வாட்சா? ஆனா உன அயலிவே குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்ப. அப்படியா? சரி, அவ வரட்டும். அவ கையில வாட்ச் இருக்கா இல்லையான்னு நீ பாரு. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. ஐயோ மா.